இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய சிறையில் மீண்டும் சிக்கிய செல்போன்கள், காலாப்பட்டு போலீசார் விசாரணை. ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு, மோசடி கும்பலிடம் 5 லட்சம் இழந்த பெண். புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பெண் ஹோட்டல் ஊழியரை கழுத்தை கயிற்றால் நெரித்து கொலை செய்த அவரின் கூலி தொழிலாளி ஆண் நண்பரை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட வாழப்பட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா. இவர்களுக்கு திருமணமான 2 மகன்கள் உள்ளனர். அமுதா புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று வில்லியனூர் GN பாளையம் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வீட்டிற்கு சென்ற அமுதா 11ஆம் தேதி அங்கிருந்து அரசூரில் உள்ள தனது இளைய மகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு இரவு பணிக்கு ஹோட்டலுக்கு சென்று மீண்டும் காலை மூத்த மகன் வீட்டுக்கு வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் 12ஆம் தேதி மதியம் வரை அமுதா வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது மூத்த மகன் வடிவேல் தாயாரின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட பொழுது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் வடிவேல் தனது தம்பிக்கு கால் செய்து தாயார் குறித்து கேட்டுள்ளார். அப்பொழுது அவர் அன்று இரவு 7 மணிக்கு தாயை பேருந்தில் ஏற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட வடிவேல் தனது தாய் பணிபுரியும் உணவகம் மற்றும் உறவினர்கள் வீட்டில் அவரை தேடியுள்ளார். எங்கு தேடியும் கிடைக்காததால் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அமுதாவின் செல்போன் எண் அது கடைசியாக பரந்தாமன் என்பவரிடம் பேசியதும் தெரியவந்தது. இதனை அடுத்து வில்லியனூர் போலீசார் பரந்தாமனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அதில் இதற்கு முன்பு இருவரும் கூலி வேலை செய்யும் பொழுது ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அமுதாவிற்கு 3.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாகவும் அந்த கடனை மீண்டும் கேட்டபொழுது அவர் திருப்பி தராமல் தாமதப்படுத்தியதால் அமுதாவை தனியாக விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் உள்ள முந்திரி தோப்பிற்கு அழைத்து சென்று தனது நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்து அங்கே புதைத்ததாக தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து வில்லியனூர் மற்றும் ஆரோவில் போலீசார் முந்திரி தோப்பிற்கு சென்று புதைக்கப்பட்ட அமுதாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து பரந்தாமனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்யும் போலீசார் இக்கொலையில் தொடர்புடைய பரந்தாமனின் நண்பர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் பெண் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று நடைபெற்று அதற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாகூர் கலைக்கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்ட நிலையில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வெள்ளிக்கிழமை அந்த 3 மையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இந்த 3 மையங்களிலும் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் மேலும் அதிகாரிகள் செல்வதற்கு தனி வழியும் மேலும் அரசியல் ஏஜென்ட்டுகள் செல்வதற்கு தனி வழியும் மற்றும் பேரிகார்டுகள் அமைப்பது குறித்தும் மற்றும் வெயில் அதிகமாக உள்ளதால் தற்காலிக பந்தல்கள் மற்றும் 3 மையங்களிலும் குடிநீர் வசதி, பாண்லே அரசு நிறுவனம் மூலம் பூத் அமைத்து மோர் அருந்தும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அமைப்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடனிருந்தனர். காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் பதுக்கி வைத்திருந்த 3 மொபைல் போன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். கைதிகள் மொபைல் போன் பயன்படுத்துவதாக வந்த புகாரின் பேரில் சிறை அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தண்டனை கைதிகள் அறையின் பின்புறம் உள்ள வாழை தோட்டத்தில் பிளாஸ்டிக் கவர்களில் மறைத்து வைத்திருந்த 3 மொபைல் போன்கள் மற்றும் சார்ஜரை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் மேட்டுப்பாளையம் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற சங்கர் மகன் முத்து என்கிற முத்துக்குமார், அரியாங்குப்பம் போக்சோ வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்று சிங்காரவேலு மகன் ராஜி என்கிற ரமணா ஆகியோர் மொபைல் போன்களை பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து சிறை அதிகாரி பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் தண்டனை கைதிகள் முத்து, ரமணா ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி பெண் சைபர் மோசடி கும்பலிடம் 5 லட்சம் ரூபாய் இழந்துள்ளார். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல வெளியூரை சேர்ந்தவர் 11,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 9,300 ரூபாய் என 3 பேர் மோசடி கும்பலிடம் 5,20,300 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற செட்டியார் மரபினர் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு காலை ஸ்ரீ விநாயகர் பூஜை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு மகா யாகசாலை பூஜையும், அதனைத் தொடர்ந்து செட்டியார் மரபினர் கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் புதியதாக வைக்கப்பட்டுள்ள கொடிமரத்திற்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளை நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய சிறையில் மீண்டும் சிக்கிய செல்போன்கள், காலாப்பட்டு போலீசார் விசாரணை. ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு, மோசடி கும்பலிடம் 5 லட்சம் இழந்த பெண். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.